ரம்யாவை கூட்டிட்டு எப்படியும் இந்த வழியா தான் வரணும். இசை, அந்த ஸ்ரீஜா தான் மறுபடியும் கால் பண்றா. இசை, என்ன பண்றது? என்ன எடுத்து பேச போறீங்களா? அவ ஏன் கால் பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே. நான் என்னன்னு கேட்கவா? ரம்யா போனை எடு. சரி, நீங்க பேசிட்டு வாங்க. எதுவும் தெரியாத மாதிரி பேசிக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு எதுவும் சொல்லிக்க வேணாம். சரி சரி, நான் பேசிட்டு வரேன். போய் பேசிட்டு வாங்க. ஹலோ ஸ்ரீஜா. ரம்யா எங்க இருக்க? அது அது வந்து என்ன ரம்யா? ரம்யா சரியா கேக்கல, கொஞ்சம் தள்ளி வந்து பேச. நான் பேசுறது எதுவும் கேட்கலன்னு சொல்றா. சரி, தள்ளி போய் பேசு. சரி சரி இருங்க. ஹலோ ஹலோ ஸ்ரீஜா, இப்ப கேக்குதா? ரம்யா சரியா கேக்கல, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பேசு. ஹலோ, இப்ப கேக்குதா? ஹலோ ரம்யா, இன்னும் சரியா சிக்னல் கிடைக்கல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசு. ஏய், கேக்குதாடி இப்போ? ஹலோ ஸ்ரீஜா. வாடி வா, அந்த இசையோட சேர்ந்துக்கிட்டு என்கிட்டே போய் சொல்றியா நீ? ஏய் சொல்லு, நான் வெளியே இருக்கேன். என்ன விஷயம்? என்னாச்சு? ஏன் கால் பண்ண? நீ இப்பெல்லாம் என் ஃப்ரெண்டுங்கிறதையே மறந்துட்டியா? இல்லையே, ஏன் அப்படி சொல்ற? என்ன ரம்யா, ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு இன்னைக்கு விஷாலோட கல்யாணம், நீ வரலையா? சொல்லு. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்ச, ஆனா அது இல்ல போல இருக்கே. வெரி ஒஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க.